ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பில்கி நாலேஜ். இதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் தமிழ் வீடியோ. ஸோ இது எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, தம்ப்நெயில்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ஹேக்கிங் தான். ஹேக்கிங்க்கான ரோட் மேப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹேக்கிங்னா என்ன, ஹேக்கர்னா யார், அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதை நம்ம ஹேக்கர் ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான வழி தான் நம்ம சொல்ல போகிறோம். நம்ம ஷார்ட்கட்லாம் சொல்ல போகிறதில்ல ப்ரோ. 10 நாள் ஆகலாம், 15 நாள் ஆகலாம். ஒரு சில வீடியோஸ்லாம் போட்டிருக்கு 30 நாள் ஹேக்கர் ஆகலாம் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் நம்ம சொல்ல போகிறதில்ல. ஏன்னா எதுக்குமே ஷார்ட்கட் இல்லை ப்ரோ. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹேக்கிங்னால் பெருசாக ஒன்றும் இல்லை ப்ரோ. சிம்பிளாகவே சொல்கிறேன். யூஸரோட பர்மிஷன் இல்லாமல் அவங்களோட டிவைஸை ஆக்சஸ் பண்ணி அவங்கள்ட்ட இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஹேக்கிங். இது மொபைலாக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், டேப்லெட்டாக இருக்கலாம், டேட்டா பேஸாக இருக்கலாம், வாட் எவர் இன்ஃபர்மேஷன் எந்த விதமாக கூட இருக்கலாம். அதாவது சிஸ்டத்துலேருந்து திருடினா மட்டும் ஹேக்கிங் இல்லை ப்ரோ. ஒரு பேப்பர் எடுத்து படித்தாலும் அது ஹேக்கிங் தான் ப்ரோ. ஏன்னா ப்ரோ இந்த மாதிரிலாம் சொல்கிறியே, ஹேக் பண்ணுற எல்லோரும் கெட்டவங்களா அப்படின்னு யாரும் யோசிக்க வேணாம். ஹேக் பண்ணுற எல்லாருமே கெட்டவங்க கிடையாது ப்ரோ. நமக்கு தெரிஞ்ச ஸ்கில்லை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் இந்த உலகம் நம்மளை பார்க்கும். நம்ம விஜய்னு ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், நாங்கள் தப்பு பண்ணுறவங்கள தப்பு தட்டி கேட்குறவங்க. அந்த மாதிரி ஹேக்கர்ஸ் இருக்காங்க. தப்பு பண்ணுறவங்களும் இருக்காங்க, தப்பை தட்டி கேட்குறவங்களும் இருக்காங்க. நம்ம தப்பை தட்டி கேட்கலாம், இல்லை தப்பு நடக்காமல் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலான்னு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே கைஸ், ரொம்ப பேசிட்டோம். நம்ம டேரெக்டாக கான்செப்டுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நெட்வொர்க்கிங் ஃபண்டமெண்டல்ஸ். நெட்வொர்க்னால் என்ன ப்ரோ? ஒன்றும் இல்லை, உங்கள் பக்கத்தில் இருக்க 2-3 சிஸ்டம் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிச்சுன்னா அதுதான் வந்து நம்ம நெட்வொர்க்னு சொல்லுவோம். கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா, கனெக்ஷன் இருக்கணும். ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்கணும். அது சேஃபாக இருக்கணும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் பண்ணும்போது நெட்வொர்க்கில், அதாவது உங்கள் நெட்வொர்க்கில் நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணும்போது நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து சரியான ஆள்கிட்ட தான் போகுதா, அது நீங்கள் சொன்ன மாதிரி தான் போகுதா, எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் போகுதா, லீக் ஆகுதா, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதை மெஷர் பண்ணுறதுக்கு, அதாவது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. இங்கே ரூல்ஸுன்னா ப்ரோட்டோகால்ஸ்ன்னு சொல்லுவாங்க ப்ரோ. அதாவது யூடிபி, டிசிபி, ஐபி, டிஎன்எஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. அதாவது நெட்வொர்க்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சரில் என்னென்ன இருக்குதோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 லேயர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த 7 லேயர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, அதுக்கான ப்ரோட்டோகால்ஸ் என்னென்ன, அதை எப்படியெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறாங்க, அதுக்கு என்ன ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு யூஸருக்கும் சர்வருக்கும் இருக்கிற கம்யூனிகேஷன் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. ஏன்னா நம்ம ஹேக்கிங்கில் பேசிக்கான பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் தான். இது நம்ம தெரியலன்னா இதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம எங்கேயுமே போக முடியாது ப்ரோ. ரொம்ப ரொம்ப முக்கியம் நெட்வொர்க்கிங். நீங்கள் நெட்வொர்க்கிங்கான ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் எங்கே தெரிஞ்சுக்கலாம் நான் பின்னாடி சொல்கிறேன். நம்ம அடுத்தது போகலாம். ஓகே ப்ரோ, நான் அந்த நெட்வொர்க்கிங் கிராஸ் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக ப்ரோக்ராமிங் தான் ப்ரோ. உங்களுக்கு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஜாவா, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், ரூபி, பிஹெச்பி, இந்த மாதிரி நிறைய ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இருக்குது. அந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை ரைட் பண்ண தெரியணும், மாடிஃபை பண்ண தெரியணும். ஏன்னா இங்கே கோடு இல்லைன்னா எதுவுமே வேலைக்காகாது ப்ரோ. கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு லாங்குவேஜில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், அப்புறம் ஒரு டேட்டாபேஸ் லாங்குவேஜில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது பெட்டர் என்ன கேட்டிங்கன்னா. அதனால் ப்ரோக்ராமிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க ப்ரோ. ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஸ்ட்ராங்காக முடியும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓஎஸ் தான் ப்ரோ. நம்ம கண்ணு முன்னாடி இருக்க ஓஎஸ் பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஓஎஸ் எந்த மாதிரி இருக்குது, அதாவது அதில் என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதில் என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, வீக்னஸ் இருக்குது, அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறாங்க, என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வச்சுருக்காங்க, கமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா லினக்ஸ் தான் ப்ரோ. ஏன்னா நம்ம ஹேக்கிங்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். லினக்ஸில் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, என்ன கமெண்ட்ஸ் இருக்குது. லினக்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் தான். நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் விர்ச்சுவல் மிஷினில் ரன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா விண்டோஸ் மாதிரி இது கிடையாது. லினக்ஸில் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கமெண்ட்ஸ் வழியாக தான் நீங்கள் எல்லாமே ஆக்சஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால்
லினக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்புறம் சாஃப்ட்வேர்ஸ்லாம் ரன் பண்ண கற்றுக்கோங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டியோட பேசிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது இன்ஃபர்மேஷன் எப்படி கேதர் பண்ணுறாங்க, எப்படி அதை ஆக்சஸ் பண்ணுறாங்க, அதில் எப்படி அட்டாக் பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. அதாவது அதில் அட்டாக்கில் என்னென்ன டைப் இருக்குது, ப்ரொடெக்ஷனுக்காக என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. அதாவது ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்னென்ன நடக்குது, என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க, கீஸ் யூஸ் பண்ணுவாங்க, நிறையா ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. ஓகே, எல்லாமே இது நான் என் சைடில் கற்றுக்கிட்டேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. எனக்கு ஒரு மென்டர் இருந்தால் பரவாயில்ல, நான் ப்ரொஃபஷ்னலாக இங்கே தெரிஞ்சுக்கிட்டால் பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பேஜை தான் ப்ரோ. இதில் பார்த்திங்கன்னா காம்டியா செக்யூரிட்டி, சிஹெச், அப்புறம் ஓஎஸ்சிபி, இந்த மாதிரி இன்ஸ்டியூஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாகவே சொல்லித்தராங்க. இதில் ஹேக்கிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்காது. இது நீங்கள் பே பண்ணி தான் படிக்க வேண்டியதாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ப்ரோ. ஒரு $2000 $1000 வரைக்குமே இதோட ப்ரைஸ் வந்து போகும். இது வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தான் ப்ரோ. இதை நீங்கள் ஒரு கரியராக சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணுவாங்க. காம்படியெல்லாம் பார்த்திங்கன்னா டாப் குவாலிட்டியாக இருப்பாங்க அதிலிருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன கேட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது ப்ரோ. அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் பே பண்ணியெல்லாம் படிக்க முடியாது. நான் இப்போதைக்கு லேர்ன் பண்ணால் போதும், நல்லா சொல்லி தந்தால் பரவாயில்ல, ஆனால் நான் லேர்ன் பண்ணணும், அதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஹேக் த பாக்ஸ், ட்ரை ஹேக் மீ, அப்புறம் சைப்ரரின்னு 3 வெப்சைட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சூரியனை சொன்ன மாதிரி ஸ்க்ராட்ச்லேருந்தே சொல்லி தருவாங்க. அதாவது டே ஒன்லேருந்தே நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஒரு 3 மாதம் 4 மாதம் வரைக்குமே நீங்கள் கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்க டுட்டோரியல் வீடியோஸ் மாதிரி தான் ப்ரோ. 10 hours 20 hours 36 hours இந்த மாதிரி தான் இருக்கும், பிட்டாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த டாப்பிக்கில் ரொம்ப ஃபோக்கஸ் தேவைப்படுதோ அதை நீங்கள் லேர்ன் பண்ணி கற்றுக்கலாம். அதுவும் இல்லாமல் நிறைய இதில் டாஸ்க்கெல்லாம் கொடுப்பாங்க. ஒரு பேசிக் ஹேக்கிங்க்கான டாஸ்க்கெல்லாம் கொடுப்பாங்க. சாம்பிளாக ஒரு விஎம் க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் எப்படி உங்களோட பர்ஃபார்மன்ஸ் காட்ட போகிறீங்க, அதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்காக நிறையா ஃப்ளோ சார்ட்லாம் இருக்கும் ப்ரோ. நிறையா ரேங்கிங்லாம் இருக்கும். உங்களோட டெய்லி பர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்குது, உங்கள் க்ரோத் எந்த லெவலில் இருக்குது, இதுலேயும் சர்டிஃபிகேட்லாம் தருவாங்க ப்ரோ. இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அது ஏன் சொன்னேன்னா அது ரொம்ப பெரிய ஆளுங்க ப்ரோ. பெரிய ஆளுங்க சொன்னால் எல்லாருமே கேட்பாங்கல்ல, ஸோ அதுக்காக தான் அதை நான் சொன்னேன். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்ன தான் நீங்கள் டெய்லியும் இந்த வீடியோஸ் பார்த்தாலுமே உங்களுக்கு நிறையா சின்ன சின்ன எக்ஸாமரில் வைப்பாங்க ப்ரோ. நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. அதில் வந்து நீங்கள் ஒரு 80% 85% மேலே நீங்கள் வந்து அதில் பாஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதில் பாஸ் பண்ணால் தான் இந்த சர்டிஃபிகேட்டுமே கிடைக்கும். இதையும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் வீடியோ பார்த்தா மட்டும் போதாது ப்ரோ. அதை நீங்கள் அந்த என்விரான்மெண்ட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களுக்கு ஷோ பண்ணணும். ஷோ பண்ணால் தான் அவங்க வந்து உங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க, உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டுமே கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லி பேஸஸில் அப்டேட்டாக இருக்கணும் ப்ரோ. அதாவது டெய்லி என்ன நடக்குது, சாஃப்ட்வேரில் என்ன பக் வருது, என்ன அப்டேட் வருது, இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. கோடில் என்ன, அதாவது எந்தளவு நீங்கள் ஷார்ட் பண்ணலாம், எந்தளவு டைம் சேவ் பண்ணலாம், கோடில் லாஜிக் எந்தளவு உங்களால் புதுசாக கண்டுபிடிக்க முடியும், இதெல்லாம் நீங்கள் டெய்லி பேஸஸில் நீங்கள் தான் உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். சைபர் செக்யூரிட்டிக்கு அதாவது ஹேக்கிங்னு நிறைய கம்யூனிட்டியெலாம் இருக்குது. அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். அவங்களோட அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு நல்ல கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ப்ரோ. இதெல்லாம் பண்ணால் தான் நம்ம மினிமம் ஹேக்கர்னே நம்மள சொல்லுவாங்க. ஏன்னா ஹேக்கிங் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதே மாதிரி ஹேக் பண்ணுற எல்லோரும் கெட்டவங்கன்னு இல்லை. இதை வந்து நீங்கள் அப்படியும் எடுத்துக்காதீங்க. நம்ம வீடியோவோட எண்டிங் வந்துட்டோம். என்ன ப்ரோ இவ்வளோ சொல்கிறியே, இவ்வளோ சொல்லும்போது எப்படி ப்ரோ இதெல்லாம் நான் பண்ணுறது, ஹேக் பண்ண முடியுமா, பயமாக இருக்குது ப்ரோ, அதாவது ஹேக்கர் ஆக முடியுமா, பயமாக இருக்குது ப்ரோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ப்ரோ நீங்கள் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்ட முடியும். ஏன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளை தூக்கி விடலாம் யாரும் வரமாட்டாங்க ப்ரோ. நம்மளை நாம் தான் காப்பாற்றிக்கணும். ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் சைடில் ஒரு ஸ்கில்லை நீங்கள் அப்டேட் பண்ணி அதில் ஸ்ட்ராங்காக இருங்க. ஃபுல் எஃபர்ட் கொடுங்க. எதையும் போதும் அப்படின்னு விட்டுறாதீங்க. உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம ஹேக்கிங்க்கான ரோட் மேப், அதாவது இப்போ நம்ம ரோட் மேப் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் இந்த ரோட் மேப்பை நாமளும் ஃபாலோ பண்ண போகிறோம். நாமளும் நம்ம சைடில் ஏதாவது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன், நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றா வளரலாம் ப்ரோ.